ஹாய் கைஸ், நம்ம கடந்த வீடியோவில் வானம் ஏன் நீல நிறமாக உள்ளது என்று பார்த்திருந்தோம். அதுக்கு நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, மழை எவ்வாறு உருவாகின்றன. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மழை எவ்வாறு உருவாகின்றது, மேகங்கள் இதை எவ்வாறு உருவாக்குகின்றன, இந்த நீர் எவ்வாறு முகில்களாக மாறுகின்றது, இதனை சுருக்கமாகவும் விஞ்ஞான முறைப்படியும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மழை எவ்வாறு பெய்கின்றது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதுக்கு முதல்ல ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் நம்ம முதலாவது நீர் ஆவியாகுதல் என்றால் என்ன, அது சம்பந்தமாக பார்ப்போம். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் நீரை கொதிக்க வைக்கும்போது அது கொதிநிலையை அடைந்த ஒரு சில நொடியில் நீராவியாக மேல் நோக்கி செல்லும். இதை நீர் ஆவியாகுதல் என்று கூறுவோம். அதை போன்றுதான் புவியில் காணப்படக்கூடிய ஏரிகள், நதி, கடல், குளம் மற்றும் மரம், செடி கொடியில் தங்கி நிற்கக்கூடிய நீர், இவை அனைத்தும் சூரிய வெப்பத்தினால் மேல் நோக்கி செல்கின்றது. ரெண்டாவது, புவியிலிருந்து மேகங்கள் எவ்வாறு உருவாகின்றன, அதனை விரிவாக பார்ப்போம். புவியிலிருந்து செல்லும் நீராவி வானத்தில் உயர உயர அதற்கான வெப்பநிலை குறைவாகவே இருக்கும். அங்கு சென்ற நீராவி சிறு நீர் துகள்களாக மாறி அங்குள்ள கூட்டு தூசி துகள்களில் சிக்கி அவை ஒன்று சேர்ந்து மேகங்களாக மாறுகின்றன. மூன்றாவது, மேகங்கள் எப்போது மழையாக பொழிகின்றன. மேகங்களில் நீர்த்துகள்கள் அதிகமாக சேரும்போது அவை பாரமடைந்து கீழே விழத் தொடங்கும். அந்த சுழற்சியே மழை அல்லது பனிவடிவில் பூமியை வந்தடைகின்றது. பொதுவாக வெப்பம் அதிகமாக இருக்கும் இடங்களில் மேகங்கள் விரைவாக உருவாகி மழையாக பொழிகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்களுடைய குயிக் ஸ்டடி தமிழ் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை ஆதரவு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் ஜஸாக் அல்லாஹ்.